நேசிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்கள் வாஞ்சையோடு கூட வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாய் நான் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் வந்த வண்ணமாய் திரும்பி செல்ல போகிறதில்லை. உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாலிப தம்பிமார்கள், ஒரு நிமிடம் என்னை கவனியுங்கள். உங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய சிறிய வயது ஞாபகம் வருகிறது. நான் இயேசுவை என்னுடைய 18ஆம் வயதில் ஏற்றுக்கொண்டவர். 17 வயதில் நான் ஆலயத்துக்கு சென்றேன். இயேசு என்றால் யார் என்று எனக்கு தெரியாது. இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அன்பு சகோதரர் ஒரு அற்புதமான சாட்சியை நம்மத்திலே பகிர்ந்து கொண்டார். மனிதர்களால் முடியாது, கர்த்தரால் எல்லாம் செய்ய முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சகோதரருடைய சாட்சி இந்த செய்திக்கு ஒரு ஆதாரமாய் நான் எடுக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இனி அந்த சரீரத்தில் ஒரு ஜீவன் வருவதற்கு ஒரு நாள் நீயும் மறிக்க வேண்டியதுதான். ஒருவேளை இந்த வியாதியில் மறித்து விட்டால் என் குடும்பத்தின் பெயர் கௌரவம் என்ன ஆகும்? அதனால் தற்கொலை ஒரு விபத்தில் மறித்தது போல நான் மறித்து விடலாம். இதுதான் அந்த சகோதரருடைய எண்ணம். உன்னுடைய வியாதி சுகமாகாது, உனக்கு நல்ல காரியங்கள் எதிர்காலம் உண்டாகாது. இதுதான் மனிதன் அவர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை. ஆனால் ஆண்டவராக இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், உனக்காக நான் ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறேன். நல்ல ஒரு குடும்பம், நல்ல பிள்ளைகள், நல்ல எதிர்காலத்தை நான் வைத்திருக்கிறேன். என்னை பின்பற்றி வா. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். மனிதன் நடக்காது என்று சொன்னால் இன்றைக்கு அற்புத சாட்சியை சகோதரர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்பதாக பர்திமேயுவுக்கு நடந்ததை சொல்லுவதற்கு முன்பதாய், 20 வருடங்களுக்கு முன்பதாய் அன்பு சகோதரருக்கு நடந்ததை இந்த இடத்திலே அவரே சாட்சியாக சொல்லி இருக்கிறதை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே விசுவாசிகளாக இருந்தாலும், ஒருவேளை உங்களை சிலர் அழைப்பாருங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் மாறும், உங்களுடைய கன்னியங்கள் மறையும் என்று உங்களை அழைத்துக் கொண்டு இருந்தாலும், நீங்கள் விசுவாசிகளாக இப்பொழுதுதான் முதலாக இயேசுவை குறித்து நான் கேள்விப்படுகிறேன் என்று சொல்லுகிற நபராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இருளை கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. ஒரு வெளிச்சத்தை, பிரகாசத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொண்டு வர போகிறார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பர்திமேயுவை ஆண்டவர் அற்புதமாய் விடுதலையாக்கினதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் நடந்து நடந்து ஊழியம் செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பட்டணங்களிலே மாத்திரம்தான் ஆண்டவர் ஊழியம் செய்தார் என்றல்ல, கிராமங்கள், பட்டி தொட்டிகள், எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் சந்தித்தார். அதனால்தான் நான் முதலிலே சொன்னேன், ஆண்டவர் இந்த கூட்டத்திலே சந்தோஷமாக இருக்கிறார். வயதானவர்கள் முதற்கொண்டு நடுத்தர வயதுள்ளவர்கள், வாலிபர்கள், பிள்ளைகள் என்று கூடியிருக்கிற இந்த கூட்டத்தில் ஏன் ஆண்டவர் சந்தோஷமாக இருக்கிறார்? ஊரில் உள்ள அத்தனை வயது தரப்புள்ள மக்களையும் இந்த இடத்திலே அதிகமாக இறங்கி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய ஒரே வேலை என்ன? போகிறவர்கள் வருகிறவர்களிடம் பிச்சை கேட்பது. நல்ல கவனிங்கள். இதற்கு மேல்தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தைகளை நான் வைக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடக்கிறது இங்கே? அல்லேலூயா. ஒருவேளை நீங்க எதிரடையான சிந்தையில கூட இருக்கலாம். என்னதான் இவங்க பேசுறான் பார்க்கலாம், இந்த கூட்டத்துல என்னதான் நடக்குது பார்க்கலாம். உங்களையும் கர்த்தர் தொடுவார். என்ன உங்களுக்குள்ள ஒரு எண்ணம், இங்கே என்ன நடக்கிறது? அல்லேலூயா. இப்படியே உங்களுடைய எண்ணம், என்ன நடக்கிறது இங்கே? என்ன ஒரு கூட்டத்தின் சத்தம்? அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருவன் சொல்லுகிறான், நசரேயனாகிய இயேசு இந்த வழியே கடந்து போகிறார். கவனிங்கள் அருமையானவர்களே, ஒரே ஒரு பதில் தான், நசரேயனாகிய இயேசு இந்த வழியே கடந்து போகிறார். இந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த பர்திமேயு என்ன சொல்லுகிறான்? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். அல்லேலூயா.